ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் 104 தோல் தொழிற்சாலைகள், விசி மோட்டூர் பகுதியில் 89 தோல் தொழிற்சாலைகள், விஷாரம் பகுதியில் 22 தோல் தொழிற்சாலைகள் உட்பட ராணிப்பேட்டை வட்டாரத்தில் 220க்கும் மேற்பட்ட தோல் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இவை கடந்த 20 ஆண்டுகளாக தோல் கழிவுகளை வெளியேற்றி பாலாற்றை பாழ்படுத்தி வந்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உதவியுடன் 4 பொது தோல் கழிவு சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டன. இந்த சுத்திகரிப்பு நிலையங்களை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முறையாக பராமரிக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் 2015ஆம் ஆண்டு ஒரு நிலையத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 10 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் கட்டண செலவை மிச்சப்படுத்துவதற்காக ஏராளமான ஆலைகள் சுத்திகரிக்கப்படாத கழிவுகளை இரவு நேரங்களில் பாலாற்றில் வெளியேற்றி வருகின்றன. இவற்றுடன் உணவு பதப்படுத்தும் வேதிப்பொருட்கள் தயாரிக்கும் ஆலை, மருந்துகளுக்கான மூலப்பொருள் தயாரிக்கும் ஆலை, துணி துவைக்கும் சோப்பு மற்றும் பவுடர்கள் தயாரிக்கும் ஆலைகளும் பாலாற்றில் கழிவுகளை கலந்து வருவதாக புகார் கூறப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்காடு பாலாறு தண்ணி ஓடிட்டு இருந்த இடம் போய் இன்றைக்கி கால்வாய் நீர் தான் அதிகமாக ஓடிட்டுருக்கு. இங்கே 20க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறு இருக்குது. இந்த ஆழ்துளை கிணறுலேருந்து தான் ஆற்காடு நகரம் முழுவதும் தண்ணீர் விநியோகமாகுது. ஆனால் முன்னால் 2 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா குழாயில் வர தண்ணி அப்படியே பிடிச்சி வடிகட்டி குடித்தா நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி குழாயில் வர தண்ணியை பிடிச்சி வச்சு சாயங்காலம் பார்த்தா அதில் இருக்கிற உப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. தோல் தொழிற்சாலை கழிவுகள் ஒருபுறம் என்றால் அவற்றின் தேவைகளுக்காக 1975ஆம் ஆண்டு தமிழக அரசால் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு குரோமேட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் நிறுவனம் வாணியம்பாடிக்கு நிரந்தர வடுவாக மாறிவிட்டது. ஆரம்பத்தில் லாபம் ஈட்டி பின்னர் நஷ்டம் காரணமாக 1995ஆம் ஆண்டு நிரந்தரமாக மூடப்பட்ட இந்த ஆலையில் இருந்து 2,27,000 டன் குரோமிய கழிவுகள் 3.5 மீட்டர் உயரத்திற்கு படிந்து அகற்றப்படாமல் உள்ளது. இதில் உள்ள ஆபத்து மிகுந்த ரசாயனங்களால் பொதுமக்களுக்கு புற்றுநோய், மலட்டு தன்மை உள்ளிட்ட ஏராளமான வியாதிகள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இன்னைக்கு ராணிப்பேட்டையில் 25 வருஷம் மூடி கிடக்கிற ஒரு குரோம் ஆலையில் இன்னும் அந்த விஷத்தன்மை இருக்குது. அது சுற்றி இருக்கிற மக்கள் அதை அறியாமையே இருக்கிறாங்க. இது மழை பெய்யும்போது நிலத்தடி நீரில் கலக்கும்போது நீரே குடிக்கிற தன்மை இல்லாமல் விஷத்தன்மையாக மாறுது. தற்போது இந்த குரோமிய கழிவுகளை அப்புறப்படுத்த 100 கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதற்கான தொழில்நுட்பம் இந்தியாவில் இல்லை என்பதால் சர்வதேச அளவில் டெண்டர் விடப்பட்டே நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதற்காக 2014ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டின் சுற்றுச்சூழல் அமைப்பு ஒன்று மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அமைப்புடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஆய்வு குழுவினர் 3 ஆண்டுகளுக்குள் கழிவுகள் அகற்றப்படும் என தெரிவித்தனர். ஆனால் அதற்கான ஆரம்பகட்ட வேலைகளே தொடங்கப்படாத நிலையில் நிலத்தடி நீரை கூட பயன்படுத்த முடியாத நிலையில் நியூயார்க் நிறுவன அறிக்கையின்படி உலகின் மிகவும் மாசடைந்த நகரங்களில் ஒன்றாக திகழ்கிறது வாணியம்பாடி. இது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது மௌனத்தையே பதிலாக அளித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக மார்டின்.